கிறிஸ்துவுக்கினிய இறை மக்களே, உங்களை யாவரையும் மூவரு கடவுளின் திருப்பெயர் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சிறப்பாக இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவன் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போன்று பாதுகாத்து அரவணைத்து இந்த நாளை நாம் காணும்படியான ஒரு பெரிய வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த ஆராதனை வழியாக நாம் ஆண்டவர் அருளுகின்ற ஆசியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, இது இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓய்வு நாள் என்பது எங்களுக்காகவே நீர் கொடுத்த புனிதமான நாள் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று உம்முடைய கட்டளை சொல்லுகின்றவாறு இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி உம்மை நாங்கள் கனப்படுத்தும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை வாழ்த்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை சேவிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக இந்த தருணத்தை எங்களுக்கு நீர் கொடுத்தீர. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு நீர் இளைப்பாறுதல் தருகிறீர் கர்த்தாவே. மகிழ்ச்சியை தருகிறீர், சந்தோஷத்தை தருகிறீர், மன நிறைவை கொடுக்கிறீர் என்ற நம்பிக்கையோடும் சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாடப்போகிற பாடல்கள் வழியாக உம்முடைய புகழை நாங்கள் எடுத்து சொல்லவும், வாசிக்க போகிற வேத வசனங்களின் வழியாக உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ளவும், செய்தியின் வழியாக நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஜெபத்தின் வழியாக எங்களுக்கு மாத்திரமல்ல உலக மக்களுக்காக ஜெபிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நீ தரப்போவதற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து இந்த தெய்வீக ஆராதனை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதித்தருளும் மீட்பரேசின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். அதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இணைந்து என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த, இந்நாள் வரையினில் உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே. என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மாகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி, நித்த முனை மூடி சூட்டினதுமன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன்வாயே நிறைத்தாய் பூர்த்தியாய், நன்மையால் உன்வாயே உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய்.
ஆண்டவரை நாம் போற்றுகின்றவாறு துதிக்கின்றவாறு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடல் நாம் துதிப்பாடலாக பாடுவோம். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்தகன்றிடினோம், பாடிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. பாடிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை கல்லாட ஓட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டார், இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் புகையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா புகையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே. இது முதலா எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. நம்மையும் நம்முடைய பாவத்தையும் ஆண்டவருக்கு நேராக நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகள் விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினும் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அத்தியாயம் வாக்கியங்கள் 7 தொடங்கி 13 முடிய. படிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி
தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அத்தியாயம் வாக்கியங்கள் 7 தொடங்கி 13 முடிய. அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீயாவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவிசாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள் என்பதே படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மாட்சிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நாம் யாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெப நிலையில் இருப்போம். என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிப்பது ஆகாது என்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வாய். கர்த்தரையே சேவிப்பதே ஆகாததென்று கண்டால் கர்த்தரையே சேவிப்பதே ஆகாததென்று கண்டால் யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வாய். யாரை நீ சேவிப்பாய் என்பதை என்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டிருக்கின்றார். அவருடைய பிள்ளையாக, அவருடைய சொந்த ஜனமாக மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்வில் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களை செய்திருக்கின்றார். அவரை நாம் சேவிப்போமா? கர்த்தரே நாம் சேவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா. நானும்
சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆருமின் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நாங்கள் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது கர்த்தாவே. எங்களோடு பேசுகின்ற வார்த்தை ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்களோடு நீர் இடைப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, போஷிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான எனது அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பின உங்களை யாவரை நான் வாழ்த்துகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிறப்பாக பாதுகாத்து வழிநடத்தி அன்றாட தேவையை போஷித்து வருகின்றார். அதற்கு ஆண்டவருக்கு முதலாவது நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பதும் அவருடைய தூய கிருபை. அவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கின்றோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறவாறு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகின்றவாறு நாம் ஆண்டவருடைய கிருபையினால் என்றென்றும் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் நாம் வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் மன சந்தோஷத்தையும் மன அமைதியையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த வார்த்தையின் வழியாக நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் இந்த வார்த்தை நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை நம்மை நாம் யார் என்று திரும்பி பார்க்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. சிறப்பாக இந்த அருமையான நேரத்தில் நம்முடைய சென்னை பேராயம் முழுவதுமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு, சிந்திக்கப் போகின்ற செம்பொருள், கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள். கடவுளின் மனிதர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகள், பீப்புள் ஆஃப் காட், அம்பாசடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், தூதுவர்கள் அல்லது பிரதிநிதிகள் அல்லது ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்லப்படுகிறவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு திருமறை பகுதியாக யோசுவா 1 அதிகாரம் 1 முதல் 9 முடிய, 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 16 முதல் 6 அதிகாரம் 10 முடிய, மார்க் நற்செய்தி நூல் 6 அதிகாரம் 7 முதல் 13 முடிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சிறப்பாக இன்றைக்கு நமக்கு தியான பகுதியாக வாசித்த நற்செய்தி நூல் மார்க்கு 6 பிரிவு திருமொழிகள் 7 முதல் 13 முடிய நாம் படிக்க கேட்டோம். எனது அன்புக்குரிய இறை மக்களே, சிறப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் இறையரசை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து பறைசாற்றும்படியாக எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் பிதாவை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் எல்லாரும் உணர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் ஆண்டவராகிய கிறிஸ்து நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் மலைமேடுகளிலும் வனாந்தரங்களிலும் கடல் பகுதிகளிலும் குக்கிராமங்களிலும் சிறிய இடம் பெரிய இடம் எல்லா இடங்களிலும் ஆண்டவரை குறித்து பறைசாற்றி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் இங்கு தூதர்களை அல்லது இறை திருத்தூதர்களை கடவுள் அழைக்கின்றார். அவர்களுக்கு நாம் என்ன பெயர் சொல்லலாம்? அம்பாசிடர், பிரதிநிதிகள் இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ் என்ற வார்த்தை நாம் பயன்படுத்தலாம்.
இந்த பிரதிநிதிகள் என்பவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அவர்கள் திருச்சபையாவோ அல்லது சமூகத்திலிருந்தோ அல்லது ஒரு குடும்பத்திலிருந்தோ அல்லது ஒரு நிறுவனத்திலிருந்தோ சென்று அங்கு அவர்கள் சார்பாக இருக்கிறவர்கள். அம்பாசிடர் என்பவர்கள் கூட அப்படிதான். வெளிநாடுகளில் அமெரிக்கா, இங்கிலாந்து, சிங்கப்பூர், ஜெர்மனி போன்ற இடங்களிலிருந்து ஒருவரோ அல்லது இருவரோ இந்தியாவுக்கோ அல்லது தமிழகத்திற்கோ சென்னையில் இருந்து அங்கிருந்து பிரதிநிதிகளாக இங்கு வந்து தங்கி இங்கு நடக்கின்ற எல்லா காரியங்களை, ஒருவேளை அங்கு செல்ல வேண்டுமென்றால் இங்கு அனுமதி பெற வேண்டும். இந்த அம்பாசிடர் என்று சொல்லப்படுகிற, எம்பசி என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல அப்படியாக தான் ஒருவேளை இந்த அம்பாசிடர் என்பதற்கு நாம் பொருள் கொள்ள முடியும். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல், எளிமையாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை, அன்பான சீடர்களை தம்மோடு தங்கும்படியாக, முதலாவது அவரோடு தங்கும்படியாக நாம் பார்க்கிறோம் இல்லையா? வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். அவரோடு தங்கும்படியாக அவர் அழைக்கின்றார். பாருங்கள், அவர் ஒரு பெரிய இறைவன். அவரோடு தங்கும்படியாக சாதாரண மக்களை அழைக்கின்றார். தங்குகின்ற போது அங்கே என்ன நடக்குது? ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு நெருங்கிய உறவுகளை பெற்றுக்கொள்ள முடியும், நன்றாக பேச முடியும், நன்றாக கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியும், தன்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை பரிமாற முடியும். ஆகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தம்மோடு இருக்கவும் தம்மோடு தங்கவும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த சீடர்களை ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த மார்க்கு பகுதியில் நாம் காணுகின்ற பொழுது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்திலிருந்து இந்த பகுதியை காணுகின்ற பொழுது அதில் எழுதியிருக்கின்றது, அப்பொழுது அவர் 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக. ஏன் இருவராக செல்ல வேண்டும்? ஒருவர் சொல்லுகின்ற சாட்சி கூட வேதத்தில் நாம் காணுகிறோம். ஒருவர் சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லது ஒரு நிலத்தை வாங்க வேண்டும் என்றால், அல்லது திருமணம் நடக்கின்ற போது சாட்சிகள் 2 பேர் தேவை என்பது வேதத்தில் கூட நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம். 2 சாட்சிகள் தேவை என்பதை நாம் திருமறையின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து இருவராக அனுப்பினார். ஏன்? போகின்ற போது ஒருவருக்கொருவர் இதாகிலும் துன்பங்கள் வந்தாலும் வேதனைகள் வந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொரு தாங்குவதற்காக, ஒருவருக்கொருவர் தூக்கி நிறுத்துவதற்காக, அல்லது விழுந்தாலும் எழுப்புவதற்காக, அல்லது பல்வேறு விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் துணையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஃபெலோஷிப் பைபிளில் கூட நாம் பார்க்குறோம். எங்கே 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறார்களோ, ஆக 2 பேர் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆண்டவர் மிக அழகாக அவர்களை அழைக்கின்றார், தம்மிடம் வரவழைத்து. இன்றைக்கு நம்மை கூட கடவுள் அவர் பக்கமாக அழைத்திருக்கிறார். அவர் சொல்லை கேட்க அழைத்திருக்கிறார். அவரோடு பேச அழைத்திருக்கிறார். அவர் சொல்லுவதை நாம் கவனிக்க அழைத்திருக்கிறார். அவர் முகத்தை பார்க்க அழைத்திருக்கிறார். அவரோடு நாம் இணைவதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அவர் தம்மிடம் வரவழைத்து என்று சொல்லி மிக அழகாக எழுதியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இருவராக அனுப்பத் தொடங்கினார். ஒருவேளை இந்த உலகம் முழுவதும் நீங்கள் போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும், உலகம் முழுவதும் என்னை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும், என் புகழை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், என்னுடைய நாமத்தை நீங்கள் அறிவிக்க வேண்டும், எல்லாருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்புகின்றார். இன்றைக்கு நம்மை கூட அந்த 2 பேராக அனுப்பினவரை போன்று இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுப்புதலை, அப்படிப்பட்ட அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்ட. ஒருவேளை தகுதியில்லாத நம்மை கூட கடவுள் சில நேரத்தில் அழைப்பார். அன்றைக்கு கூட மோசேயை கடவுள் அழைத்தார். மோசே மிக மோசமான ஒரு மனிதன், தன்னுடைய இனத்தாருக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை அங்கு கொலை செய்து புதைத்தவன். ஆகவேதான் ஆண்டவர் அழைக்கின்ற போது அவர் மறைந்து விடுகிறார். அன்புக்குரியவர்கள், அதே போல சவுலாக இருக்கின்ற போது அவர் மிக கொடூரமான மனிதன். ஆனால் தகுதியற்ற அவனை
ஆண்டவர் அழைத்து தகுதிப்படுத்துகின்றார். இப்படி பல மக்களை நாம் சொல்ல முடியும். பேதுரு அங்கு கெர்சமனே தோட்டத்தில் ஜெபிக்கின்ற போது விரோதமாக இருக்கின்ற அந்த மனிதனை தன் காதை வெட்டுகின்றான், ஒரு கொலை செய்கின்றார். இயேசு கிறிஸ்து அங்கு ஒருவேளை அவனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகின்றார். இப்படி பல நிலையில் தகுதியற்றவர்களை கூட ஆண்டவர் அழைத்து தகுதிப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மோட்டிவுக்காக நம்மை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு கோலுக்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளில் கூட ரெண்டாவது பார்க்கின்ற போது சில காரியங்களை அவர் சொல்லி அனுப்புகின்றார். பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிகாரம் அளித்தார். அவர்களுக்கு தீய ஆவியை விரட்டும்படியான அதிகாரம், பவர் கொடுக்கிறார். ஒரு அத்தாரிட்டியை நம்ம கொடுக்கின்றார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அதிகாரம்? இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அதிகாரம், பிசாசுகளை துரத்தின அதிகாரம். பாருங்கள், அவருக்கு இருந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களுக்கும் கொடுக்கின்றார், பகிர்ந்தளிக்கின்றார். அதிகார பகிர்வை நாம் இந்த இடத்துல காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த தீய ஆவி அப்படின்னு சொல்லுகின்ற போது நாம் அதை அப்படியே தீய ஆவிதான் என்று சொல்லி, அசுத்தாவி என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நாம் இறையியல் பார்வையில் பார்க்கின்ற போது நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற தீய ஆவிகள், பசி, வறுமை, அடிமைதனம், ஏற்றத்தாழ்வு, பெருமை, பிறரை அலட்சியப்படுத்துகின்ற தன்மை, இது எல்லாமே தீய ஆவியினுடைய பிரிவுகளாக, தீய ஆவியினுடைய பரிமாணங்களாக இருக்கின்றது. சாதி ஒரு பெரிய தீய ஆவி. அந்த தீய ஆவியை, நோய்கள் அது ஒரு தீய ஆவி. அதையெல்லாம் விரட்டி, அதையெல்லாம் ஓட்டுவதற்கு, அதையெல்லாம் துரத்துவதற்கு கடவுள் அன்றைக்கு சீடர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார். இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகின்ற வல்லமையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக அந்த அதிகாரத்தை நாம் முறையாக, கடவுள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நிலையில் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தார் என்பதை நாம் உணர்ந்து செயல்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு எந்த சீடர்களுக்கு வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. கடவுள் கொடுத்து அனுப்பினார், அவ்வளோதான். அந்த அதிகாரத்தோடு அவர்கள் சென்றார்கள். பரிசுத்த ஆவியோடு அவர்கள் செல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அடுத்தது பார்க்கின்ற போது நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். முதல்ல கடவுள் செலக்ட் பண்ணுறார். செலெக்ஷன், ஆண்டவருடைய செலெக்ஷன் எப்போதுமே சரியாக இருக்கும். ஆண்டவர் முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டவர்களை அழைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய பணி செய்ய நம்மை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை ஆண்டவருடைய செலெக்ஷன் அப்படின்னு பார்க்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் இன்றைக்கு திருமறை பகுதியாக நமக்கு வந்திருக்குது, நாம் வாசிக்கவில்லை. மோசே அவருடைய வழித்தோன்றலாக, அவருடைய உதவியாளராக யோசுவா. இந்த யோசுவா குறித்து நாம் சொல்ல வேண்டுமென்றால் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். அந்த செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுகின்ற போது யோசுவாவினுடைய செலெக்ஷனை பார்க்குறோம். ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து அவர்கள் வனாந்தர பயணத்தெல்லாம் தாண்டி வருகின்ற காலங்களில் அப்பொழுது அவர் மரித்து விடுகிறார். கானான் தேசத்திற்குள்ளாக அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் மரித்து விடுகின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் மோசேவை அழைத்து அந்த கானான் தேசத்தை காண்பிக்கிறார். ஆனால் அதில் மோசே நுழையவில்லை. மோசே மரித்த பின்பு மோசே மரிக்கின்றார், மோசே இறந்து விடுகின்றார். நல்ல சிறந்த ஒரு தலைவனாக இருக்கின்றார், மக்களை வழிநடத்துகின்றார். கடவுளுடைய செலெக்ஷன் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய அருளினால் தெரிவு செய்யப்படுகிறார். ஆனால் அங்கு அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மரித்து விடுகிறார். அதன் பிறகு இஸ்ரவேல் மக்களை இந்த யோர்தானை கடக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் ஆண்டவர் யோசுவாவை தெரிவு செய்கின்றார். யோசுவாவை சரியான நேரத்தில் தெரிவு செய்கிறார். யோசுவா ஏற்கனவே அநேக முக்கியமான இடங்களில் இருக்கின்றவராக இருக்கின்றார்.
ஒருவேளை உபாகம் 1:38 நாம் காணுகின்ற போது நூனின் மகன் உன் ஊழியக்காரனாக இருப்பான். அன்புக்குரியவர்கள், இந்த உபாகம் 1:38 மிக அழகாக எழுதியிருக்கிறது. நீ அவனை உறுதிப்படுத்து, ஏனெனில் அவன் இஸ்ரவேல், அந்த இஸ்ரவேலை உரிமை சொத்தாக கொள்ளுமாறு நான் செய்வேன். அதே யோசுவா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பேன் என்று சொல்லி. யோசுவாவினுடைய அழைப்பு கூட மிக சிறப்பான அழைப்பு. பாருங்கள், ஏன் இதை யோசுவா இன்றைக்கு நம்ம கொடுத்திருக்கிறார்கள் என்றால், யோசுவா என்றால் அதனுடைய அர்த்தம் கர்த்தர் ரட்சிக்கிறவர், கர்த்தரே ரட்சிப்பு. இயேசு என்பதற்கும் கர்த்தர் ரட்சிக்கிறார் என்ற அர்த்தம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் யோசுவாவை கடவுள் மிக சிறப்பாக தெரிவு செய்கிறார். 40 வருடம் வனாந்தரத்தில் பயணித்தின் போதும் யோசுவா மோசேயோடு உண்மையுள்ள நெருங்கிய உதவியாளராக இருக்கின்றார். அப்படிப்பட்டவர் பரிசுத்த ஆவியில் நிறைந்து காணப்படுகின்றார். மோசேக்கு பிறகு சிறந்த தலைவனாக யோசுவா வருகின்றார். தேவன் யோசுவாவை இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளாக அழைத்து செல்ல செலக்ட் பண்ணுறாரு, தெரிவு செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, இப்படி யோசுவாவை கடவுள் தெரிவு செய்திருக்கின்றார். இங்கும் யோசுவாவை போன்று ஆண்டவர் இந்த சீடர்களை தெரிவு செய்திருக்கின்றார். அதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்ட முதலாவது செலக்ஷன், தெரிவு செய்தல், தேர்ந்தெடுத்தல், பிரித்தெடுத்தல் என்றெல்லாம் அதற்கு நாம் சொல்ல முடியும். கடவுள் கூட நம்ம செலக்ட் பண்ணியிருக்காரு. தகுதியற்ற நம்மை ஆண்டவர் அவருடைய பணி செய்வதற்கென்று, அவருடைய விசுவாசிகளாக இருப்பதற்கென்று, அவர் பாதையில் செல்லுவதற்கென்று நம்மை தெரிவு செய்திருக்க, நம்மை நாமே திரும்பி பார்க்க ஒரு தருணமாக இருக்கிறது. ஆயக்காரன் அன்றைக்கு தூரமாக நின்று ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு மார்பில் அடித்து கொண்டு சொன்ன வார்த்தை, தேவனே, இறைவனே, பாவியாகி என் மேல் கிருபியாயிரும் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது அந்த தெரிவு செய்த கடவுள், தேர்ந்தெடுத்த கடவுள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார், ஒரு கட்டளையை அங்கே பின்பற்றும்படி ஆண்டவர் அழைக்கின்றார். என்ன கட்டளை? நீங்கள் ஊழியத்திற்கு போகின்ற போது பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை, இடைக்கச்சின், செப்பு காசு முதல் வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். உங்களுக்கு பொருள் ஆசை வேண்டாம், உங்களுக்கு பண ஆசை வேண்டாம். இது கிறிஸ்தவர்களாகிய எல்லாருக்கும் சொல்லுகின்ற ஒரு உண்மையாக இருக்கின்றது. என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவுள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக வெறுமையான ஒரு வாழ்க்கையை கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் நீங்கள் போகின்ற இடங்களெல்லாம் இப்படி பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த மக்களாக நீங்கள் வாழ வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும், அவருடைய கூக்குரல் நீங்கள் கேட்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஆண்டவர் அருளை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைத்தடி வேண்டும். ஒருவேளை நாம் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கின்றார் என்றால் அவன் கையில் ஒரு தடி வேண்டும். துஷ்ட மிருகங்கள் வருகின்ற போது அதை விரட்ட சங்கீதம் 23 பார்க்குறோம் இல்லையா? என் கோலும் கோலும் என் தடியும் என்னை தேற்றும், உன் கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. ஆகவே அப்படியாக நீங்கள் ஒவ்வொரு மெய்ப்பர்களாக மாற வேண்டும். மெய்ப்பர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே இந்த மக்களை நீங்கள் நடத்துகின்ற போது, அவர்களை நீங்கள் வழிநடத்துகின்ற போது உங்கள் கைகளில் கைத்தடி வேண்டும். உங்களை நான் ஓநாய்களுக்குள்ளாக அனுப்புகிறேன் என்று சொல்லி. இந்த உலகத்தில் தீவினை இருக்கின்றது. இந்த உலகத்தில் இது பொல்லாத உலகம். இந்த உலகத்தில் சென்று என்னை குறித்து நீங்கள் சொல்லுகின்ற போது அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள் உங்களுக்கு வரும். ஒருவேளை இந்த கைத்தடி என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. உங்களை யார் ஒருவரும் வந்து அணுகாதபடிக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டி
ராடாக அது இருக்கின்றது என்பதை மிக அழகாக இயேசு கிறிஸ்து இங்கே வெளிப்படுத்துகிறார். உணவு பை, இடைக்கச்சையின் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து போக வேண்டாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒரு நாடோடிகளை போன்று அங்கங்கு தங்கி ஆண்டவரை என்னை குறித்து நீங்கள் பறைசாட்ட வேண்டும், அப்படித்தானே நானும் இருந்தேன் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்னொரு காரியத்தை அவர் இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்கிறார் பாருங்கள். மிதியடி போட்டு கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு கட்டளைகளை கடவுள் மிதியடி தேவை. ஒருவேளை பள்ளங்கள், மேடுகள், முட்கள், புதறுகள், பாலைவனத்தில் உஷ்ணம், பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற போது நீங்கள் நடந்து செல்லுகின்ற போது அங்கு உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இங்கு பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அங்கே யோர்தான் ஆற்றை கடந்து யோர்தான் ஆற்றை நோக்கி வருகின்ற போது அங்கு யோவான் ஸ்நானன் சொல்கிறார், அவருடைய பாதரட்சி தொடுவதற்கு கூட நான் பார்த்தேன் அல்ல. எனவே அவர் பாதரட்சியை இயேசு கிறிஸ்து அணிந்திருக்கின்றார். ஆகவே தான் அவர் அணிந்திருந்ததனால இங்கு சொல்லுகிறார், மிதியடி போட்டு கொள்ளலாம், அது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது, அது ஒரு மரியாதையை கொடுக்கின்றது, அது ஒரு கௌரவத்தை கொடுக்கின்றது. அந்த மிதியடி ஒரு நமக்கு எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து நம்முடைய சரீரத்தை, உடலை பாதுகாக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது என்று சொல்லி, அது மாத்திரமல்லாமல் நீங்கள் அணிந்திருக்கும் உடை ஒன்றே போதும், அங்கி ஒன்றே போதும் என்று சொல்லி அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஆடை இல்லாமல், பல்வேறு விதமான சூழ்நிலையில் போதுமான ஆடை இல்லாமல் உபத்திரத்திலும் கஷ்டத்திலும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நீங்கள் வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து செல்ல வேண்டாம். அவர்கள் வஸ்திரம் இல்லாத நிலையில் கூட அநேக மக்கள் இன்றைக்கு ஏழ்மையில் இருக்கிறார்கள். அவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் மிக அழகாக அவர்களை சொல்லி அனுப்புகிறார். அதுக்கு அடுத்து பார்க்கின்ற போது அக்செப்டன்ஸ், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்குள் சென்றால் அங்கிருந்து புறப்பட்டு வரும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். இயேசு கிறிஸ்து கூட அநேக நேரங்களில் அநேக இடங்களுக்கு செல்லுகிறார், அநேக இடங்களில் தங்குகிறார், அவர்களோடு தங்குகிறார், எம்மாவூர் சீடர்களோடு தங்குகிறார். வேதத்தில் அநேக இடங்களை நாம் காணுகிறோம். அதே போன்று ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இல்லத்தில் தங்குகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் கூட எலியா தீர்க்கதரிசி கூட அங்கு தங்குகிறார். அநேக சம்பவங்களை கூட நாம் காண முடியும். ஆகவே இங்கு அந்த வீட்டில் நீங்கள் தங்கியிருங்கள். ஏனென்றால் ஒருவேளை மாலை வேலை ஆகிவிட்டு இருக்கும், அந்த காலகட்டத்தில் இருளான சூழ்நிலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் தங்கி மறுநாள் காலையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஒரு கட்டளையும் ஆண்டவர் இங்கே கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்றைக்கு ஆண்டவர் அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது மட்டுமல்லாமல் யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர்களை சொல்லி அனுப்புகின்றார். இங்கே பார்க்கிறோம் நாம், உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலே உங்களுக்கு செவி சாய்க்காமல் போனால் அங்கிருந்து வெளியேறும்போது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி தள்ளுங்கள், உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்று. யார் ஒருத்தர் ஏற்றுக்கிறாங்களோ அங்கே நீங்கள் பேசுங்க, அங்கே உட்காருங்க, அவங்களோட நீங்கள் போஜனம் பண்ணுங்க, அவங்களோட நீங்கள் ஃப்ரீயாக பேசுங்க. யார் உங்களை எதிர்க்கிறார்களோ, யார் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ, உங்கள் கால்களில் படிந்த தூசியை நீங்கள் உதறி தள்ளுங்கள். அதுவே சாட்சி. இன்றைக்கு கூட ஒருவேளை விசுவாசிகளாக நமக்கும் அல்லது திருப்பணி செய்கின்ற நமக்கும், அம்பாசிடர் என்று சொல்லப்படுகிற திருத்தூதர்களாக நமக்கும் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்த்துங்கள், ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களை விட்டு நீங்கள் தூர வாருங்கள். அதை தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கட்டளையாக நமக்கு சொல்லுகின்றார். இன்றைக்கு ஊழியத்தில் கூட அநேக நெக்லிஜென்ஸ், அலட்சியப்படுத்துகின்றது அல்லது ஏளனமாக பேசுகின்ற ஒரு சூழ்நிலைகள் அல்லது தரக்குறைவாக எண்ணுகின்ற ஒரு நிலைகள்,
அதையெல்லாம் நாம், அந்த எண்ணத்தை எல்லாம் நாம் மாற்ற வேண்டும், அந்த சிந்தனையெல்லாம் நாம் மாற்ற வேண்டும். திருப்பணியாளர்கள் எங்களுக்காகவே பணி செய்ய வந்தவர்கள், எங்களுக்காகவே நன்மை செய்ய வந்தவர்கள், எங்களுக்காகவே கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது செலெக்ஷன், இரண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன், மூன்றாவது பார்க்கின்ற போது கமிஷன். ஆண்டவர் அந்த பகுதியில் காண புறப்பட்டு செல்லுங்கள், புறப்பட்டு போங்கள். இங்கே எழுதியிருக்குது பாருங்கள், இந்த 12வது வசனத்தில். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டும் என்பதை பறைசாற்றுங்கள். கமிஷன். ஆண்டவர் கமிட்மெண்ட் ஆனவர்களை கமிஷனில் அர்ப்பணிக்கின்றார். அநேக வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்புகிறார். என்ன செய்ய வேண்டும்? பேய்களை ஓட்டுங்கள், நலமற்றவர்கள் மீது, நலம் குன்றியவர்களுக்காக நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும், எண்ணெய் பூசி அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அனுப்புகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர்களை இந்த பணியின் வழியாக அநேகரை நாம் சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் நாமும் ஒருவராக இருந்து அவருடைய வாழ்வில் ஒரு புதிய மாற்றத்தை நாம் உண்டு பண்ண கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய அம்பாசிடராக நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே அவர் பின்னே செல்வோம், அவருக்காக நாம் பணி செய்வோம், அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவோம். நம்மை தெரிவு செய்திருக்கிறார், நமக்கு அநேக கட்டளைகளை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். அந்த கமிட்மெண்ட்டோடு, அவர் கொடுத்த கமிஷனோடு நாம் செல்லுவோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இறைவா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர், இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர நீர் அருள் தாரும். எங்களை நீர் தெரிவு செய்திருக்கிறீர், எங்களுக்கு அநேக இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளைகளை நீர் கொடுத்திருக்கிறீர், போதித்திருக்கிறீர், எங்களை நீர் ஆண்டவரே அனுப்பியிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களோடு நீர் வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசியிருக்கிறீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, வழி நடத்தும் ஆசீர்வாதத்தில் மீட்பர் இயேசு ஜெபம் கேள பிதாவே, ஆமேன். நம் யாவரும் இணைந்து இல்லங்களிலிருந்து நம்முடைய விசுவாசத்தையும் ஆண்டவருக்கு நேராக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்து எழுந்தருளினார். பரத்திற்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்றை வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவார்க்கு பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். திருச்சபைக்கான அறிவிப்புகள் செயலர் அவர்கள் படிப்பார்கள். அறிவிப்புகள் இன்று வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக கடந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே அனைவரும் வெற்றி பெற்றிருப்பீர்கள், உங்களை வாழ்த்துகின்றோம். அதே போல் கடந்த வாரம் வெளிவந்த +2 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் திருச்சபை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரம் தங்கள் பிறந்த நாளை காண்பவர்கள் 19/7/2020 இன்று செல்வி எஸ்தர் சுசிலா, செல்வி ஜே அனிதா பிரியதர்ஷினி, டாக்டர் மிஸ்டர் ஜே ஜீவ பிரகாஷ், செல்வி எப்சி யாழ், டாக்டர் மிஸ்டர் தேவக்கண், திரு பி மோகனவேல். 20/7/2020 திங்கட்கிழமை அன்று திருமதி பி எலிசபெத், ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் பிரகாசம், திரு தாமஸ், திருமதி நற்றேன் அரசி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் குணசேகர், திரு ஆர் லோகநாதன், திரு ஜோசப், செல்வன் மோசஸ் ஜெய்சன், சனா மிஸ்டர் ஜெயக்குமார், செல்வி டேஸ்மி அடாலியா, டாக்டர் மிஸ்டர் சுரேஷ் குமார். 21/7/2020 செவ்வாய்க்கிழமை அன்று செல்வன் ஆர் ஜேக்கப், சனா மிஸ்டர் டி ராஜசேகர், செல்வி ஆர் ஜாக்குலின், டாக்டர் மிஸ்டர் டி ராஜசேகர், செல்வி ஜி லவ்லின் இமிமால், டாக்டர் மிஸ்டர் ஜி ராஜாமணி, திருமதி ஆர் விஜயலட்சுமி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் ராஜ்குமார், திரு அரசு. 22/7/2020 புதன்கிழமை அன்று செல்வி எஸ் ஷீபா இன்பகுமாரி, டாக்டர் மிஸ்டர் ஜி ஸ்டாலின், திரு கே ஜெயராஜ், திருமதி டி கே பெர்ஷியா மேரி, ஒய்ஃப் ஆஃப் மிஸ்டர் டி ரமேஷ் குமார்,
திருமதி ரூத் வைஃப் ஆஃப் மிஸ்டர் ராஜா. 23/7/2020 வியாழக்கிழமை அன்று செல்வன் சாம் ஹெவன்லி ஜோஸ் சன் ஆஃப் மிஸ்டர் எஸ் மார்டின் ஜோசப், திரு டி ரமேஷ், செல்வன் எசேக்கியல் பிரான்சிஸ் சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டீஃபன், செல்வி ஆர் ரோஷினி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி ராஜேஷ், திருமதி ஆர் நான்சி வைஃப் ஆஃப் மிஸ்டர் எம்எஸ் ராஜா, செல்வி வைஷ்ணவி சோஃபியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் வி சத்யமூர்த்தி, திரு டி எட்வர்ட். 24/7/2020 வெள்ளிக்கிழமை அன்று செல்வி எம் ஜாஸ்மின் ஆண்ட்ரியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் எல் மேலத், செல்வன் பி ஜெயபிரகாஷ் சன் ஆஃப் மிஸ்டர் பி பிரபு, திரு டி ஸ்டான்லி ராஜ்குமார், திருமதி ரூத் பேயாள் வைஃப் ஆஃப் மிஸ்டர் கார்த்திக் போவாஸ், செல்வன் ஜி நவீன்குமார் சன் ஆஃப் மிஸ்டர் ஜே ஞானசேகர ராவ், திருமதி சுகன்யா வைஃப் ஆஃப் மிஸ்டர் விஜய் பிரசாத், செல்வி டெவைனா பேரடைஸ் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஹெலன் பிரேம்குமார், செல்வன் ரபேல் ராய்ஸ் சன் ஆஃப் மிஸ்டர் கே ராபின் ராஜ்குமார். 25/7/2020 சனிக்கிழமை அன்று திரு ஆண்ட்ரூஸ் எபினேசர், திரு வி சாமுவேல் ஜெயசீலன், செல்வி எஸ் காருண்யா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஸ்டீஃபன் பரமானந்தம், திருமதி ரூபி ஆலிஸ் வைஃப் ஆஃப் மிஸ்டர் எஸ் மாணிக்கம், திருமதி அபிகாயில் தேவகிருபை. இவர்கள் மேலும் பல பிறந்த நாட்களை காண திருச்சபையாக வாழ்த்துகின்றோம். இந்த வாரம் தங்கள் திருமண நாட்களை காண்பவர்கள் 20/7/2020 திங்கட்கிழமை அன்று திரு ஏ பால் பிரவீன், திருமதி பிரிசில்லா பிரவீன். 21/7/2020 செவ்வாய்க்கிழமை அன்று திரு எஸ் ரவிக்குமார், திருமதி சில்வியா மார்கரெட் ரவிக்குமார். 23/7/2020 வியாழக்கிழமை அன்று திரு எட்வர்ட், திருமதி ராணிபாய் எட்வர்ட், திருமதி திரு மோகன். இவர்கள் மேலும் பல திருமண நாட்களை காண திருச்சபையாக வாழ்த்துகின்றோம். நன்றி. முடிவு பாடலாக இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் சாவரைக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் சாவரைக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கின்றாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிலை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிலை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறாரே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இறுதி ஜெபத்திற்காக நாம் இல்லங்களிலிருந்து கண்களை மூடி கடவுளை நோக்கி மன்றாடுவோம். எங்களை அழைத்தவரே, எங்களை அனுப்பினவரே, எங்களை அபிஷேகிக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே,
ஒளியாக இருக்கிறவரே, வழியாக இருக்கிறவரே, வாழ்வாக இருக்கிறவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இறைவா. உம்முடைய பாதம் எங்களுடைய வாழ்வில் ரட்சிப்பை கொடுக்கின்ற பாதம், மீட்பை கொடுக்கின்ற பாதம், புதிய நம்பிக்கை கொடுக்கின்ற பாதம். என்னுடைய கண்ணீரை அனுப்புகின்ற பாதம். ஆண்டவரே, இந்த வேளையில் இயேசு பாதமே எனக்கு போதும் என்று சொல்லி பக்தன் பாடுகிறவாறு உம் பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. புது எண்ணெயால், புது பலத்தால் எங்களை நீர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். இம்மானுவேலராக நீர் எங்களோடு இருக்கிறீர். துன்ப வேளையில் இருக்கிறீர், மகிழ்ச்சியான வேளையில் இருக்கிறீர், வியாதியின் சூழலில் இருக்கிறீர். எங்களை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் ஐயா. உலகம் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்வின் கசப்பான நேரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயான கொரோனா வியாதிக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அந்த வியாதியை நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இதனால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக உயிர்கள் பிரிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்துவிடுமோ என்ற பயம், அச்சம், திகில், நடுக்கம், வேதனை ஒவ்வொரு நாளும் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது கர்த்தாவே. முற்றிலுமாக அந்த நோய் தொற்றை நீர் அழிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். நீர் செய்வீர் என்ற நம்பிக்கையோடும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நீர் எங்களுக்கு தகப்பனாக, தாயாக இருக்கிறீரே. அது நிமித்தமாக இன்றைக்கு 144 உத்தரவின் வழியாக அநேக மக்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் மனரீதியாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீர் சரி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய தமிழகத்திற்காக, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நோய் தொற்று பரவாதபடிக்கு நீர் பாதுகாத்தரலும் இறைவா. எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே அவருக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக எங்களுடைய ஆயர் பெருமக்கள், மிஷனரிமார்கள், ஊழியர்கள், மூப்பன்மார்கள் எல்லாரையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தெற்கு குருசேகரத்திற்காக, செயலர் பொருளருக்காக, சேகரக்குழு அங்கத்தினர்களுக்காக, பொறுப்பாளர்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணொளி வழியாக ஆண்டவரே நாங்கள் உம்மை நினைக்கும்படியான ஒரு வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய இறை மக்களுக்காக வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நீர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உள்நாடுகளில், வெளிநாடுகளில் வசிக்கிற, வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் வாழுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் நீர் பாதுகாத்தரலும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களை நீர் எல்லா நேரத்திலும் அரவணைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கஷ்டத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கிற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதும் அவர்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வழி நடத்தும், ஆசீர்வதித்தருளும். விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் தொழுது கொள்ள உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். மீட்பரேசின் வழியாய் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல கடவுளே, ஆமேன். இல்லங்களிலிருந்து நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, தூயாவின் அந்யோன்ய ஐக்கியம், ஆசீர்வாதம், வழிநடத்துதல், சுகம், பலன், ஜீவன், சந்தோஷம், அமைதி எல்லா நிலைகளோடும் இல்லங்கள் இருக்கிற அத்துணை இறைமக்களோடும் இன்றும் என்னும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பாராக. கர்த்தருடைய சமாதானம் உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் குடும்ப உறுப்பினர் எல்லாரோடும் இன்றும் என்னும் சதா காலம் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன்.